ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கோஃபா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கிறோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணார்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொக்கோ ட்ரீ. ஸோ அவங்களோட ஃபேக்ட்ரிக்கு முன்னாடியே வந்து ஒரு பிளான்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இது அந்த கொக்கோ காய் இதிலிருந்து தான் வந்து அந்த சாக்லேட்லாம் எடுத்து பண்ணுவாங்க. சரி வாங்க இப்போ உள்ளே போய் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். ഇത് കൊക്കോ ഫ്രൂട്ട് ഇതുക്കുള്ള എന്താ സീഡ് കിടക്കും. നമുക്കൊരു ഫ്രൂട്ടിൽ ഒരു 32 സീഡ് കിടക്കും. നമുക്കൊരു 1 കിലോ ചോക്ലേറ്റ് மேக் பண்ண நம்ம வாஷ் பண்ணி சன்லைட்டில் ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணோம். ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கிடக்கும். இது ரோஸ்டட் சீடாக இருக்குது. പിന്നെ നമ്മൾ ഇതിൻ്റെ ഷെല്ല് റിമൂവ് பண்ணோம். இது ഞാൻ அண்ணன் எழுப்பிக்கட்டா. இது பியர் சாக்லேட்டாக இருக்குது. இது நம்ம பின்னாடி நம்மள கிரைண்டர் மெஷினில் நம்மளோட 7 hours கிரைண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பேஸ்ட் ஆகிட்டு கிடக்கும். இதுக்குள்ள ஒரு 50% பட்டர் இருக்குது, ஆயில். அதுதான் பேஸ்ட் ஆகணும், கொக்கோ பேஸ்ட். அதில் നമ്മൾ ஃபஸ்ட்டு நார்மல் மில்க் சாக்லேட், அதுக்குள்ளே നമ്മളൊരു 42% கொக்கோ பேஸ்ட்டு மில்க் சுகரெல்லாம் ஆட் பண்ணி அந்த மிக்சியில் നമ്മൾ மிக்ஸ் பண்ணோம். പിന്നെ നമ്മൾ ഡിഫറെൻറ്റ് മോഡലിൽ നമ്മൾ ഫിൽ பண்ணும் ட்ரை ஃப்ரூட் சூப்பர். പിന്നെ സെക്കൻഡ് നമ്മൾ டார்க் சாக்லேட் ஒரு 3 வெரைட்டி இருக்குது. 80, 90, 100 ஆஃப் பியர் டார்க்காக இருக்குது. அதில் ஒன்றுமே ஆட் பண்ணாது, அது கிரைண்ட் பண்ணி நம்ம மோல்டில் நம்ம ஃபில் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணோம். செகண்டு 90ல் നമ്മളൊരു 90% கொக்கோ, 10% ஸ்டீவியா, ஆர்கானிக் சுகர். அது ஹெல்த்திக்கெல்லாம் நல்லா இருக்குது, சுகர், கொலஸ்ட்ரால், பிபி எல்லாம் பண்ணுது. പിന്നെ லாஸ்ட்டு നമ്മൾ 80% கொக்கோ, 20% ஸ்டீவியா ஆட் பண்ணணும். அதுதான் நம்ம டாப் சேல் டார்க் சாக்லேட் 80%. പിന്നെ ലാസ്റ്റ് നമ്മൾ വൈറ്റ് ചോക്ലേറ്റ് അത് ഗ്രൈൻഡ് பண்ணுമ്പോൾ அதுக்குள்ள ஆயில் தான் செப்பரேட் பண்ணும். கொக்கோ பட்டர் இது നമ്മൾ ഗ്രൈൻഡ് பண்ணி നമ്മൾ செப்பரேட் பண்ணும். பட்டர் அண்ட் பவுடர் இதில் നമ്മൾ மில்க் சுகர் ஆட் பண்ணி ஒயிட் சாக்லேட். പിന്നെ எல்லாம் பியூர் வெஜ். ஓகே. ஸோ இந்த மக்கோஃபா சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதான ஒரு ஃபேக்ட்ரி தான். இங்கே வரவங்களுக்கு எல்லாமே வந்து சாக்லேட் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாக்லேட் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ், அப்புறமா வந்து ஹிந்தி எதுலனாலும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்ககிட்டயே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாக்லேட் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேஜி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1500. ஒரு டைப் ஆஃப் சாக்லேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இன்னொரு டைப் ஆஃப் சாக்லேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் பல்ப் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்டயே வந்து சாம்பிள் உங்களுக்கு எந்த சாக்லேட் வந்து வாங்க போகிறீங்களோ அது வந்து சாம்பிள் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி டார்க் சாக்லேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுகருக்கு பதிலாக வந்து ஸ்டீவியா ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டார்க் சாக்லேட்லாம் வந்து பிபி, கொலஸ்ட்ரால், அப்புறமா சுகர் இதெல்லாம் இருக்கும்ல அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்லது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் பேஷண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இவங்ககிட்டயே வந்து 100% டார்க் சாக்லேட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேஜி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 கிட்ட வந்து பர் கேஜி. அதில் வந்து சுகர் எதுவும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொக்கோ பவுடர்லேயே வந்து பண்ணியிருப்பாங்க. டார்க் சாக்லேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவியா சேர்த்துருப்பாங்க. ஸோ சுகருக்கு பதிலாக வந்து ஸ்டீவியா சேர்த்துருப்பாங்க. அந்த ஸ்டீவியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் டேஸ்ட் கொடுக்கும். ஸ்டீவியாவோட பெனிஃபிட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்பைஸ் கார்டன் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோவும் வந்து சீக்கிரத்திலே வரும். ஸோ அதில் வந்து பாருங்கள் அதோட பெனிஃபிட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நாங்கள் இந்த ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நியூ இயர், அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் வந்து அவங்களுக்கு வந்து சித்திரை விஷு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இவங்ககிட்டயே வந்து ஜெல்லி சாக்லேட்டும் இருக்குது. அதுவுமே கூட டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ அதுவும் வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சாம்பிள் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் மூணார் டூர் வரும்போது உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் விசிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கும் வாங்கிட்டு போங்க. நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இருங்க இப்போவே வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. வந்து அந்த மக்கோஃபா சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வாங்கின சாக்லேட் பாக்ஸு. ஸோ ஒரு 1/4 கிலோ வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து எப்படி பேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மோல்டில் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஸோ ஒவ்வொரு மோல்டுலேயும் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து அசார்ட்டடாக வாங்கியிருந்தோம். ஸோ இதுலேயே வந்து ஒவ்வொரு சாக்லேட்டுக்கும் தனித்தனியாக வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து சுற்றி அதுக்கப்புறமா வந்து பேக் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸோ இது எல்லாமே வந்து பில்லோட டீட்டெயில்ஸ் எவ்வளோ வந்து அவங்க சாக்லேட்டோட ரேட்டு, அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ பேக்கிங்கும் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஜெல்லி சாக்லேட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜெல்லி சாக்லேட்டு. ஸோ பாதி காலியாயிருச்சு. ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டோம். ஸோ இந்த சாக்லேட் தான் வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ இந்த அளவுக்கு வந்து பேக் பண்ணி குடுத்துருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்து நாங்க பிரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, தனியா இந்த மாரி ஒவ்வொரு சாக்லேட்லயும் வந்து அலுமினியம் ஃபாயில்ல வந்து சுத்தி குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கிட்டயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ அந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் உங்களுக்காக. ஸோ நாங்க அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தோம். அதில வந்து மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ₹500க்கு வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி காட்டுச்சு. நீங்க சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, அதுலேருந்து டைரக்ட்டா கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கைண்ட் ஆஃப் சாக்லேட் இருக்குது அப்படிங்கிறத அந்த வெப்சைட்ல உங்களுக்கு கிளியரா குடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நம்ம இங்கேருந்து இப்ப கிளம்பியாச்சு. ஸோ அடுத்ததா இன்னொரு பிளேஸ்க்கு வந்து போகப்போறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா நம்ம போகக்கூடிய பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கசவு ஆலயம். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் பக்கத்துல உள்ள டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ஹேண்ட்லூம் சாரீஸு, அதுக்கப்புறமா வந்து காட்டன் ஆ குர்தீஸ், அது மட்டும் இல்லாம காட்டன் ஷர்ட்ஸ் இது எல்லாமே வந்து அவைலபிளா இருக்குது. இவங்க கிட்டயே வந்து நெறைய கைண்ட் ஆஃப் ஆ கேரளா சாரீஸ் வந்து நெறைய இருக்குது இவங்க கிட்ட. சாரீஸோட மெட்டீரியல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காட்டன், சில்க் காட்டன், அதுக்கப்புறமா வந்து டிஷ்யூ சாரீஸ். ஸோ இது எல்லாமே வந்து இவங்க கிட்ட இருக்குது. அடுத்ததா இவங்களோட டிசைன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே யூனிக்கான டிசைன். ஆ இவங்க கிட்ட வந்து மயில் தான். ஸோ ஏகப்பட்ட மயில் டிசைன்ஸ்ல வந்து நெறைய வச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இவங்க கிட்டயே வந்து பிரஷ் பெயிண்டட் சாரீஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பிளெயின் சாரீஸ் அதெல்லாம் ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 700 இருந்தே இருக்குது. ஸோ நாங்க இந்த ஷாப்ல வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா வந்ததுக்கு ஞாபகமாவும், அது மட்டும் இல்லாம இந்த ஷாப்ப வந்து விசிட் பண்ணது வந்து சித்திரை விஷு. ஸோ அந்த தமிழ் நியூ இயர் அதோட ஞாபகமாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்களும் ஒரு சாரி வந்து வாங்குனோம். ஸோ ரொம்பவே யூனிக்கான டிசைன்ல. ஸோ இவங்க கிட்ட சாரி மட்டும் இல்ல, குர்தீஸ் இருக்குது, ஷர்ட் இருக்குது, அப்புறமா வந்து வேஷ்டீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட இவங்க கிட்ட இருக்குது. அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, ரொம்பவே யூனிக்கா, ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டா வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நெறைய மயில் டிசைன் இவங்க கிட்ட செம்மையா இருந்துச்சு. ப்ரைஸும் கூட ஓகே தான். ஸோ ரொம்ப ஒண்ணும் காஸ்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க கிட்டயே வெளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 தறி வந்து வச்சிருக்காங்க. ஸோ நெசவ வந்து எப்படி நெய்றாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 தறி வந்து வச்சிருக்காங்க. ஒருத்தங்க நெஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பாவுலயே வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர்ல வந்து கோல்டன் கலர் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து ஒருத்தங்க நெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நாங்க அடுத்ததா வந்து விசிட் பண்ண பிளேஸு. ஸோ உங்களுக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் வந்து பாருங்க. ஸோ விசிட் பண்ணி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாம கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ மறக்காம நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூணார பத்தினதான நெறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்குது. அதையும் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிறாதீங்க. அப்புறமா லைக் போட மறந்துறாதீங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல கொடுக்க மறந்துறாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.